வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்ன? ஸோ அதை வந்து நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ், ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய நாள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ப்ரீவியஸே ஹை போயிட்டு, நேற்று கூட அது நடந்தது. ஹை போயிட்டு மேலே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் கீழே வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நாட்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட். அதாவது மேலே ப்ரீவியஸ் டே ஹை போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே வரும் ஒன்று. இல்லைனா மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ஓப்பன் ஆகும்போது அதேமாதிரி டுடே ஓப்பன் அப்படிங்கிறது நல்ல ஒரு லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ அது ஓப்பன் ஆகிற இடம் இதெல்லாம் ஃபிக்ஸட் ஆயிரும். இந்த ப்ரீவியஸ் டே ஹை, க்ளோஸு, லோ, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுடே ஓப்பன். இந்த ஓப்பன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் மாற போகிறது இல்லையா? ஸோ அது அதிலே தானே இருக்கும். இன்றைக்கி ஓப்பன் ஆகி போகிற ஒரு ஹை, ஒரு லோ, அது வேணால் வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் ஆகுமே தவிர இந்த ஓப்பன் ஆன இடம் நமக்கு சேஞ்சஸ் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு இந்த 4 இடம் வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆகக்கூடிய இடமா இருக்கும். ஓகேவா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் நிறைய நாள் பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து மார்க்கெட் போயிட்டு அப்படி ரிவர்சல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகாத ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் ஸோ மிட்டில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த ஹைக்கும் இந்த லோ க்ளோஸுக்கும் மிட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று ஹை போயிட்டு ரிவர்சல் ஆகும், இல்லை அப்படின்னா இந்த க்ளோஸ் வந்துட்டு ரிவர்சல் ஆகும். இது நிறைய நாள் நடந்திருக்கும். ஓகேவா? அதேமாரி ஓப்பன். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு திருப்பி உடனே என்ன ஆகும்னா ஓப்பன் மேலே போய் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நாள் நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி லோ. ஸோ லோ கீழே மார்க்கெட் நேற்று கூட அது நடந்துச்சு ஆப்ஷனில். லோக்கு கீழே வந்துட்டு அந்த புட் ஆப்ஷனில் நடந்தது. ஓகேவா? லோக்கு கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்துட்டு திருப்பி உடனே போயிட்டு ஒரு 2-3 கேண்டில் கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் 4வது கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹை லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடம். இந்த இடம்லாம் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்துட்டு கூட கம்பைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்விங் ஹை. மார்க்கெட் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து பெருசாக மார்க்கெட் இப்போ இந்த இடம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலிங் நடந்திருக்கா, அதே மாதிரி பாருங்கள் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எங்கே நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ப்ரீவியஸ் எவ்வளோ ஹை போச்சு, எவ்வளோ லோ போச்சு, அது எங்கே ஃபைனலாக க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற அந்த 3 ப்ரைஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த 3 ப்ரைஸு அப்புறம் வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இப்போ மார்க்கெட் வந்துட்டு நேற்று க்ளோஸ் நடந்திருக்கு இல்லையா? இதுக்கு நியர்பை இந்த ஹைக்கு மேலே இந்த லோவுக்கு கீழே ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், அதாவது ஸ்விங் லோ ஸ்விங் ஹை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது இந்த இடம் வந்துட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு டூல் வச்சு நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு இண்டிகேட்டர் நார்மலாக நீங்கள் பிளாங்காக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஜோனில் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய புரிதல் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கில் நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் அதை பார்க்குறேன் அப்படி. ஓகேவா? ஓகே, சரி வாங்க நம்ம சார்ட்டில் போயிட்டு இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இல்லை நான் 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1 டே டைம் ஃப்ரேம் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்போ நேற்றுக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நாள் நம்ம வந்துட்டு எல்லாமே இதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 23,700. நான் வந்து ஃபியூச்சர் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 23,700 அப்படிங்கிறது ப்ரீவியஸில் க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்குவோம்.
ஸோ 23,700 அந்த இடத்துல லைன் போட்டோம். அப்புறம் வந்துட்டு இதோட ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 23,794. ஓகேவா? ஸோ 794. தொண்ணூற்றி நாலு 47 97. ஓகே. ஸோ லோ எவ்வளோ அப்படின்னு அதையும் மார்க் பண்ணிக்குவோம் நம்ம. 431 வந்துருக்கு. ஓகேவா? இருபத்தி மூணு 431. ஓகே. ஸோ இது லோ எடுத்துட்டோம் நம்ம. ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இதுக்கு மேலே, அதாவது அந்த ஹை இந்த லோவுக்கு கீழே நமக்கு எங்கெல்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு இடம் இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்புறம் இதுக்கு கீழே ஒரு லோ இருந்தது, அந்த லோ தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த இடம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நேத்திக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். ஓகே. இப்போ இந்த லோ நம்ம எடுத்துட்டோம், ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டோம், இந்த லோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ப்ரீவியஸ் க்ளோஸ், லைன் கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம இன்றைக்கி உள்ள ஓப்பன் மட்டும் போடணும், அதை மட்டும் போடுறோம். ஸோ ஓப்பன் 23,743. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ ஃபியூச்சர் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்லேயும் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ மார்க்கெட் ஓப்பன் நமக்கு இங்கே நடந்திருக்கு 743 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஹை கிட்ட போயிட்டு ப்ரைஸ் வந்துட்டு மேலே சஸ்டெயின் ஆகாமல் அங்கே இருந்துட்டு ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆன ப்ரைஸ் பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இது வந்துட்டு. ஸோ க்ளோஸில் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ஹை. ஸோ ஹை போயிட்டு ஃபைனலாக ப்ரீவியஸ் டே அந்த க்ளோஸுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டாக. இது வந்துட்டு எப்போவுமே நீங்கள் இந்த லைன் போட்டு பாருங்கள். இப்போ நான் ஃப்யூச்சரில் போட்டேன் இல்லையா, இதே தான் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம்லேயும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை என்ன, லோ என்ன, இங்கே இருக்க நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு எழுநூறு கால் எடுத்திருக்கேன்னா 24,700 கால். ஓகேவா? ஸோ நேற்றுக்கு லோ எவ்வளோன்னு பாருங்கள், 87 ரூபா லோ. ஓகேவா? ஸோ 87 அப்படிங்கிறது லோ. $87 லோ. ஸோ நேற்றுக்கு ஃபைனல் க்ளோஸ் நடந்தது 171. ஓகேவா? $171.
ஹை நேத்திக்குள்ளே ஹை பார்த்தோன்னா 236. ஓகே, 236 ஹை. ஓகே, ஸோ நேற்று க்ளோஸ் நடந்த ப்ரைஷன் பாருங்கள். க்ளோஸ் 171 நம்ம போட்டோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே ஹை க்ளோஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி ஓப்பன், கரண்ட்டே ஓப்பன் பார்க்கணும்ல. ஸோ 200 அப்படிங்கிறதுல அது ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, $200 ஓப்பன். ஸோ ஓப்பனுக்கு வேறு கலர் வரும். ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் வந்துட்டு நார்மலாக இன்ட்ராடேக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். இதை நம்ம வந்துட்டு பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, பாருங்கள், இதே இதுக்கு போடுங்க. நீங்கள் அப்படி புட் ஆப்ஷன் நீங்கள் போட்டோம். இது ரொம்ப ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஈஸியாக நம்மளால் வந்துட்டு இந்த இன்ட்ராடே ட்ரேடை வந்துட்டு பண்ணுறதுக்கு சில, அதாவது முக்கியமான லெவல்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன நடந்துன்னு பாருங்கள். ஸோ இதோட லோ வந்து $140 லோ. ஓகேவா, $140 லோ. எவ்வளவு? 358 ஹை. ஹை. ஓகேவா, ஸோ நேற்று க்ளோஸ் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். 175 க்ளோஸ். 175 க்ளோஸ். ஓகேவா, ஸோ க்ளோஸோட கலர் வந்து நம்ம வந்துட்டு பிளாக்ல இருக்கட்டும். ஹையில் உள்ள கலர் வந்து ப்ளூவில் வச்சுக்குவோம். லோவில் உள்ள கலரும் ப்ளூவில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஓப்பன், அது மட்டும் நம்ம பார்த்துருவோம். $155 அப்படிங்கிறது ஓப்பன். ஓகேவா, ஸோ ஓப்பனுக்கு ஒரு கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் நார்மலாக அந்த 5 மினிட் டைம் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதான். சரி, இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துருங்க எக்ஸாக்டாக. ஓகேவா, இது கால் ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம எடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அது எங்கேருந்து போச்சு ரிவர்சல் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன். ஸோ ஓப்பன் மேலே ப்ரீவியஸ் கை. ஓகேவா, ஸோ அது மாதிரி பாருங்கள். இது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் 175, இன்றைக்கி ஓப்பன் 155 லோ. ஸோ லோ வந்துட்டு நான் சொன்னல, ஸோ லோ ஒரு ப்ரைஸ் வந்து லோ வந்துட்டு திருப்பி வந்துட்டு லோவுக்குள்ளே போய் திருப்பி ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய சஸ்டெயின் ஆகிருக்கு பாருங்கள். சஸ்டெயின் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ கீழே இறங்கின மார்க்கெட்டு திருப்பி இந்த ப்ரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு மொமெண்டம் எடுத்து மேலே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இந்த டைமில் இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே இப்போ டைமிங் என்னன்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. ஓகேவா, சரி, ஓப்பன் பக்கத்தில் 11:05க்கு ஓப்பன் கீழே வந்துருச்சு. ஸோ ஓப்பன் கீழே வந்துட்டால் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு இது வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ 11:05 ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே 24,3,700 கால் வந்துட்டு ஓப்பன் கீழே வந்துருச்சு. ஓகேவா, ஓப்பன் கீழே வரும்னா அப்போ அடுத்த ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். அதேமாதிரி இது 11:05க்கு பாருங்கள், இது எக்ஸாக்டாக மேலே போயிடுச்சு. அப்போ இது அடுத்த டார்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு வரணும். ஓகேவா, ஸோ இது ஓப்பனுக்கும் வந்திருக்கு. அதை தாண்டி எங்கே போயிருக்கு பாருங்கள், ஹை வரைக்கும் க்ளோஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதான் ஓப்பன். இதோட க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், $150. ஓப்பன் எவ்வளோ, $155. 5 பாயிண்ட் இருக்குது கேப். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, ஸோ ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆர்எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் இருக்கா, ஓவர் சோல்டில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒரு பிளாங்காக நம்ம எதுவுமே பண்ணாமல் இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் விவேப் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நான் விவேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆகிற இடம். ஓகேவா,
ஓகே பாருங்கள். ஸோ ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு விவாப் கீழே வருது, RSI 50 பிலோ. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் வந்துட்டு விவாப் மேலே போகுது. ஸோ RSI 50 அபோவில் இருக்குது. அதே மாதிரி ஸோ அது லோவுக்கு வந்த ப்ரைஸு லோக்கு வராமல் ஸோ லோவில் சஸ்டெயின் ஆகி லோவிலே மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூவாக கீழே ஃபால் ஆகாமல் அந்த ப்ரைஸ் பாருங்கள் லோவுக்கு உள்ளே போய் இன்சைடில் போய் க்ளோஸ் ஆகி அதே மாதிரி பாருங்கள் இது மேலே போன ப்ரைஸ் அந்த ஹையில் மேலே சஸ்டெயின் ஆகி ப்ரைஸ் அங்கே அக்செப்ட் ஆகாமல் கீழே வருது. அப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த டைரெக்ஷனில் அடுத்து மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான விஷயங்கள் தான், இதில் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம RSI இந்த விவேப்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ விவாப் எதுக்கு எடுத்தோம்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இது எங்கே அதிகமான வால்யூம் இருக்குது ஆவரேஜாக எடுத்துக்கிடும். ஹை எவ்வளோ போயிருக்கு, இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்குது, இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்குது, இப்போ லாஸ்ட்டாக எல்டிபி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் எவ்வளோ வால்யூம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல லோவில் வரும்போது 176 ரூபா இருக்குது, மேலே 236 ரூபா. லாஸ்ட்டாக ஒரு எல்டிபின்னு ட்ரேட் நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரேடில் எவ்வளோ வால்யூம் இருக்குது. இந்த மூணோட ஆவரேஜ் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இதை கால்குலேஷன் பண்ணி டிவைடட் பை 3 அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆவரேஜாக எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விவாப்போடைய கால்குலேஷன். ஓகேவா. ஸோ RSI அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வெயிட்டேஜ் அந்த இடத்துல நமக்கு இந்த ப்ரைஸில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதா. ஓகேவா. இது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, டுடே ஓப்பன், சிங்க் லோ, இதெல்லாம் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி, அதாவது என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்துட்டு எடுத்து நீங்கள் இது பண்ணாலும் அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. நீங்கள் வேறு என்ன ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் இன்னும் நான் ஆரம்ப காலம் இப்போ வரைக்கும் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த இதான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிய. ஓகேவா. ஸோ வேறு எதாவது யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இந்த RSI, விவேப்பு, இந்த ஹைலோ ஸ்விங் ஹைலோ இதெல்லாம் தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அந்த டார்கெட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபிபனாச்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படிங்கிற ஒரு ஃபர்தராக ஒரு வீடியோ நம்ம போடுவோம். அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபிஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோ நம்ம அதை பண்ணுவோம். அதை எப்படி நம்ம ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதையெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த டூல் அதை அப்புறம் வந்துட்டு அந்த ஃபிபனாச்சி, ஸோ இதையெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு முழுமையாக வந்து ஒரு ட்ரேட் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.